அடுத்து வந்து தொண்டியை சேர்ந்த செய்யது கேட்குறார். இது ஏற்கனவே பலரும் கேட்ட 2-3 தடவை கேட்டு சொன்ன ஒரு கேள்வி தான். இருந்தாலும் சுருக்கமாக அதை சொல்லிடுறோம். என்ன கேள்வின்னா, அடியானுடைய எல்லா செயல்பாடுகளும் ஏற்கனவே அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. பிறகு தற்கொலை செய்வதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இந்த ஹதீஸை போடுறாரு. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, ஒருவருக்கு ஒரு காயம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்றார். ஒருவருக்கு ஒரு காயம் இருந்தது. இதை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து விட்டார். உடனே அல்லாஹ் வந்து, என்னுடைய அடியான் அவனுடைய மரணத்தில் அவசரப்பட்டு என்னை முந்தி விட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் என கூறினான். அப்படிங்கிறது புகாரில் 1364வது ஹதீஸை அவர் போட்டு, எல்லாமே விதியில் இருக்குன்னு சொல்லிட்டோம். விதியில் இருக்குன்னு சொல்லும்போது தற்கொலை பண்ணாங்கும்போது இந்த நேரத்தில் தான் தற்கொலை பண்ணுவான்ட்டு விதியில் இருக்கத்தானே செய்யும். முந்தி விட்டான் எப்படி வருது? அடியான் வந்து அவசரப்பட்டு விட்டான், அடியான் முந்தி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு எழுதின நேரம் வேற மாதிரியும் இவன் அதை மிஞ்சிக்கிட்டு போய் முந்தின மாதிரி வருகிறது. அப்படியா அர்த்தம்னு அவர் கேட்கிறார். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, என்னை முந்தி விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை எப்படி அடியானால் முந்த முடியும்? அந்த ஏட்டில் அடியானின் தற்கொலை மரணம் எழுதப்பட்டு இருக்காதா? எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி இதே விஷயத்தை இன்னொரு சகோதரன் கேட்கிறாரு. அஸ்ஹர், மக்காவில் இருந்து அஸ்ஹருங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறாரு, இந்த கீழ்காணும் ஹதீஸுக்கு முழுமையான விளக்கம் தரவும் அப்படின்ட்டு கேட்கிறார். அந்த ஹதீஸ் என்னென்று இதுவும் இதே மாதிரி உள்ளதுதான். இவர் கேட்ட கேள்வி ஹதீஸில் என்ன கருத்து வருகிறதோ அந்த கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸை தான் இவர் எடுத்து காட்டுறார். அந்த ஹதீஸ் என்னன்னா, புகாரில 6607 அந்த ஹதீஸை தமிழாக்கத்தை போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டா, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கடந்து கொண்ட ஹைபர் போரில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் முஸ்லிம்களிலே மகத்தான பங்காற்றுவோராக இருந்த ஒருவரை பார்த்த நபிகள் நாயகம் அவர்கள், நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகிறவர் இவரை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். அதாவது போர்க்களத்தில் ரொம்ப வீர தீரமாக ஒரு ஆள் போராடிட்டு இருக்கிறார். அவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசியை பார்க்கறத இவரை பார்த்துக்கிறங்க. யாரை பற்றி சொல்றாங்க? நல்லா போராடுற ஆளை பார்த்து. அந்த போர்ல வந்து நல்லபடியா போராடி கொண்டிருந்த ஒரு ஆளை சுட்டி காட்டி, நீங்க வந்து நரகவாசிய பார்க்கறதா இருந்தா இந்த ஆளை பாருங்கன்றாங்க. ஆனா அவர் நரகவாசியோட எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, போர்ல தான் நிற்கிறார். அவரை பற்றி நபி அவர்கள் ஏன் அவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை அறிய மக்களில் அவரை ஒருவர் வந்து பின்தொடர்ந்து போறார். ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போர்ல வந்து இவரையே கண்காணிக்கிறார் ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன மேட்ருன்னு அறியணுமே என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து செய்கிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறார்னு கேட்டா, இணை வைப்பாளர்களை எதிர்த்து எல்லோரையும் விட கடுமையாக போராடும் அதே நிலையில் இருந்தார். அவரு தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கிறார். இறுதியில் அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. காயம் ஏற்பட்ட உடனே அவசரமாக இறந்துவிட விரும்பி தமது வாளின் கூரான பகுதியை தம் மார்புகளுக்கிடையே வைத்து அழுத்தி கொண்டார். வாள் அவருடைய தோள்களுக்கிடையே இருந்து வெளியேறியது. அதெல்லாம் செத்துட்டார், தற்கொலை. காயம் ஏற்பட்ட உடனே காயத்தினுடைய வேதனையை தாங்க முடியாம அந்த வாள் அப்படி நீட்டி வச்சு அதில் அப்படி குப்புற விழுந்து அந்த வாள் இப்படி குத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன, ஆள் காலி ஆயிட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஏன்னா போராடிட்டு இருந்தாரு, நல்ல காரியம் செஞ்சிட்டு இருந்தாரு, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அந்த பின்தொடர்ந்து போனார்ல அந்த மனுஷர் ஓடியாடுறார் ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் சாட்சி உறுதி பண்றேன், என்னப்பா விஷயம்னு கேட்குறாங்க. நீங்க ஒரு ஆளை நரகவாசின்னு சொன்னீங்க, என்னடா நல்ல காரியம் தானே செய்கிறார், அவரை ஏன் போய் நரகவாசின்னு சொல்றாங்க என்று நான் அது என்ன விஷயம்னு அறிந்து கொள்வதற்கு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இந்த மாதிரியாக அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை சம்பவத்தை தற்கொலை செஞ்சவரையும் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியார் நரகவாசிகளின் செயல்களை செய்து வருவார், ஆனால் இறுதியில் அவர் சொர்க்கவாசியில் ஒருவராகி விடுவார். இன்னொருவர் சொர்க்கவாசிகளின் செயலையே செய்து வருவார், இறுதியில் அவர் நரகவாசியில் ஒருவராக ஆகிவிடுவார். இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்ற சொன்னாங்க. இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ளும் இவர் கேட்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா,
அப்ப வந்து இது எல்லாமே முடிவான மாதிரி விதி எல்லாம் தீர்மானிச்ச மாதிரி வருதுன்னு கேட்கிறாரு. இதான் நம்ம பல தடவை சொன்ன விஷயம்னு சொன்னோம். என்னட்டா விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கக்கூடிய அந்த முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது. விதின்னு இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்னா அந்த விதிப்படி நடக்கும் பொழுது யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. விதி இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தன் தொழுவாம இருக்கிறான், அப்படி விதி இருக்கத்தானே செய்யும். அப்ப நான் ஏன்டா தொழுவல, நீ விதியில எழுதின தொழுவல தப்பிக்க இயலுமான்னா தப்பிக்க இயலாது. அவனை தண்டிச்சோம்னு சொன்னா அவனுக்கு பொறுப்பு இல்லாத ஒரு விஷயத்தை அவனை எப்படி தண்டிப்பது? அவன் கெட்டவனா இருந்ததுக்கு அவன் காரணம் இல்லை, அவனுக்கு அப்படித்தான் எல்லாம் எழுதி வச்சுட்டான். அப்படி எழுதி வச்சிருக்கும் போது அவனுக்கு மீற முடியாது, அப்படித்தான் அவன் நடப்பான். அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை எப்படி தண்டிக்கலான்னு கேள்வி வரும்ல. அதே மாதிரி தான் இந்த இதுல எல்லாத்துலயும் வரும். விதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், இந்த தற்கொலை செஞ்ச ஆளை எடுத்துக்கிறங்களேன், இவர் நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு, தற்கொலை செய்யணும்னு அல்லாஹ் எழுத போய் தானே தற்கொலை செஞ்சிட்டாரு. அப்ப அல்லாவே எழுதி வச்சது நடந்தானே தீரும், அவர் எப்படி குற்றம் பிடிப்பது அப்படின்னு கேள்வி வருமாண்டா கண்டிப்பா வரும். விதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் கேள்வியை கேட்கக்கூடாது. விதிப்படி விதியை நம்ம முழுசா நம்புறதா இருந்தா ஒருத்தன் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் சரி அவன் செய்யல, அவனுக்கு அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்குது, அவன் நினைச்சா கூட மீற முடியாது, அதான விதிக்கு அர்த்தம் அப்படின்னு வருமேங்கிற ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த இந்த குழப்பத்தின் அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கிறோம். ஆனா ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கிறேன்னு, விதிங்கிறத வந்து நீங்க அறிவியல் பூர்வமா இன்னைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரிதான், விதி இருக்குன்னு அவனும் ஒத்துக்கிறதான் செய்யறான். நம்ம மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அவன் என்ன மாதிரி செயல்படுவான் என்பது அவனுடைய செல்கள்ல பதிவா இருக்கிறது, அவனுடைய மூளையில புரோகிராமா செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த புரோகிராம் பிரகாரம் தான் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே என்ன செய்கிறது, ரொம்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அது மாதிரி மண்டையில புரோகிராம் அமைக்கப்பட்டிருக்கும். ஏமாத்திட்டே இருப்பான்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மண்டையில புரோகிராம் அமைக்கப்பட்டு இருக்கும். இப்படித்தான் இருக்குது என்பதை மூளையை ஆய்வு செஞ்சு விஞ்ஞானிகள்லாம் என்ன செய்யறான், கண்டுபிடிச்சு அப்படித்தான் இருக்குத்தான் செய்யுதுன்னு சொல்றான். அப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் செய்யற செயலுக்கு அவன் தானே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறாங்க. விஞ்ஞானத்துல ஒத்துக்கிறான், ஒருத்தன் திருடுறான்னு சொன்னா அப்படித்தான் புரோகிராம்னு சொல்லி அவன் வீட்டுல திருடிட்டு போயிட்டான், விஞ்ஞானி வீட்டுல திருடிட்டான்னு வைங்க, அப்ப விஞ்ஞானி என்ன சொல்லுவாரு, அது புரோகிராம் படி செஞ்சுட்டாரு விட்டுருங்கன்னு சொல்லுவாரா? செய்ய மாட்டாரு. எப்படா என் வீட்டை திருடுன்னு கேட்பாரு. அப்ப முரண்பாடாத்தான் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உலக விதியை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் புரோகிராம் இருக்குது என்று ஒரு பக்கம் நம்புறோம், இன்னொரு பக்கம் அதுக்கு மாற்றமா நம்மளுடைய நடவடிக்கை அமைத்துக் கொள்கிறோம். அப்படின்னா இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா இதுல ஏதோ ஒரு நமக்கு பிடிபடாத ஒரு அளவில் நம்முடைய மூளையில் குறைபாடு இருக்கிறது. இதனுடைய தாத்பரியம் நமக்கு விளங்கல. ஒமா ஊத்தியத்து மினல் இல்மி இல்லா கலீலா, குறைவாகத்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். விஞ்ஞானிகள் எதை எப்படி இருக்குன்னு ஒத்துக்கிறானோ ஒத்துக்கிட்டு அதுக்கு மாத்த அவன் நடவடிக்கை அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த புரோகிராம் படி விதிப்படி இருக்குதுன்னு சொல்லி எந்த குற்றவாளியும் விடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே மாட்டான். ஒருத்தனுடைய தகப்பனார ஒருத்தன் கொண்டு விட்டான், அந்த கொல்லப்பட்டவனுடைய மகன் வந்து பெரிய விஞ்ஞானி சயின்டிஸ்டா இருக்கிறான். அவன் விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி பண்ணி இவன் கொலை செஞ்சதுக்கு காரணம் வந்து அப்படித்தான் அவன் மூளையில புரோகிராம் இருக்குது, இவனை வேணும்னு செய்யல, இப்படித்தான் அவன் படைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு என் தகப்பனை கொலை செஞ்சதை மன்னிக்கிறேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். புரோகிராம் இருக்கிறது வேற விஷயம், நீ ஏன் செஞ்ச கேட்கறானா இல்லையா? இது சரியில்லாதன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா இப்படிதான் கேட்பாங்க. அப்ப அந்த விதி என்பதை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாகவே என்ன செய்யறாங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து மனிதனுடைய எல்லா விஷயங்களும் அவனுடைய புரோகிராமில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதன்படிதான் அவன் இயங்குறான் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அதன்படி அவன் நடக்கக்கூடிய நேரத்தில் அவனை குறையும் சொல்லுகிறார்கள், அவனை பாராட்டவும் செய்கிறான். ஒருத்தனை பாராட்டுறாங்க, என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான்னு பாராட்டுறாங்க. அவனா பண்ணா சாதனை? புரோகிராம் எழுதி வச்சிருக்குது, இருந்தாலும் பாராட்டுவாங்க. ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு வைங்க, அவனை குறை சொல்லுவாங்க. ஆனா புரோகிராம் தான் அப்படி செய்ய வைக்குது என்றும் சொல்லிக் கொள்வார்கள். அப்ப இந்த விதி விஷயமாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மாற்றமாக செய்கிறார்களோ அப்படிங்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். பெரிய பெரிய அறிவுடையவங்களுக்கு அதுக்கு தீர்வு காண முடியல. அப்ப அதுக்கு சரியான விடை என்னன்னு கேட்டா இந்த விதிங்கிறது ஒரு முரண்பாடை தான் இருக்குது, விளங்குதா? ஆனா இதை விளங்குறதுக்கு நமக்கு அறிவு பத்தல, எல்லா அறிவும் நமக்கு எல்லாம் தரல. ஆடு மாடு கழுத குதிரையோட நமக்கு அறிவு இருக்கே தவிர இதனுடைய முடிச்சு அவிழ்க்கக்கூடிய வகையில உள்ள அறிவு நமக்கு தரப்படலன்னு அந்த பலவீனத்தை ஒத்துக்கொள்வதுதான் அதுக்குரிய ஒரே தீர்வு.
அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படித்தானே யதார்த்தமா இருக்குது விஞ்ஞானத்திலேயே. விஞ்ஞானத்தில் இருக்கும் போது சரி தலையாட்டமா இல்லையா? ஆன்மீகமா சொல்லும் போது கேட்டுக்கிற மாட்டேங்கிறோம். விஞ்ஞானத்தில் அப்படித்தான் இருக்குதோ அப்படின்னு திகைக்கிறோமா இல்லையா? அதனால என்ன விளைக்கணும்னா, நீங்க சொல்றபடி அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் அவன் செத்துருக்கிறான், தற்கொலை செஞ்சிருக்கிறான். ஆனாலும் ஏண்டா தற்கொலை செஞ்ச நல்லா கேட்கத்தான் செய்வான். நீ ஏன்டா முந்தின அப்படின்னு என்ன செய்வான், நீ நான் ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்பான். இது எப்படி கேட்கறதுன்னு நம்ம குழப்பமா இருந்தாலும் இந்த விஷயத்துல படைச்ச இறைவனுடைய அவனுடைய அளவற்ற அறிவுக்கு தான் அது விளங்கும். நம்முடைய சுருங்கிய அறிவுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் விளங்காது என்று என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மறுமையில இன்ஷா அல்லாஹ் அது வெளிப்படுத்தும். மறுமையில அல்லாஹ் பூரணமான அறிவை நமக்கு தரும் பொழுது நமக்கு அந்த குழப்பமற்ற ஒரு விஷயமாக நமக்கு அது புரியும். அப்ப தெளிவடைந்து கொள்ளணுங்கிறது தான் இதுக்குரிய விஷயம். இந்த விதி குறித்து முன்னர் சொன்ன அந்த ஆர்டிக்கல் எல்லாம் இன்னொரு என்ன செய்யறோம், விதி ஒரு விளக்கம், விதியை நம்பினால் குற்றவாளியை தண்டிக்கணும் என்பது போன்ற ஆக்கங்கள்லாம் இருக்கிறது. அதை ஒரு ரிமைண்டரா போட்டு விட்டுருவோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க.